சோமனிவர்த்தர் இன்னொன்று உங்கள் துறை சார்ந்தது, இந்த பங்குச்சந்தை வந்து தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி கிட்டத்தட்ட இந்த 2008க்கு பிறகு மிகப்பெரிய அளவு ஒரு வீழ்ச்சியை சந்திப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். தொடர்ந்து இந்த சென்செக்ஸ் நிஃப்டி வந்து தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் உலக அளவில் ஒரு ரெசஷன், ஒரு மந்த நிலை மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு தகவல் பரவி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் அந்த பொருளாதார மற்றும் இந்த வளர்ச்சி விகிதத்தில் வந்து எந்த விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்திய அளவில் இதற்கு முன்பு கொரோனா காலத்திலோ இதற்கு முன்பு சர்வதேச அளவிலோ அந்த பொருளாதார மந்தநிலை ஏற்பட்ட போது பெரிய அளவில் பாதிப்பு மற்ற நாடுகளில் ஏற்பட்டதை போல இங்கே ஏற்படவில்லை. அதே போல் இப்போதும் இந்தியாவில் அதனோட பாதிப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அது தமிழக மக்களோட வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து தங்கம் விலை மட்டும் உயர்ந்து கொண்டே செல்கிறது, பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது, விலைவாசி உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதனால் வந்து முதலீட்டாளர்களோ இல்லைன்னா பொதுவான மக்களோ சேமிப்பு இல்லை மாதாந்திர சம்பளதாரர்கள் இது உள்ள ஒரு நடுத்தர வருவாய் பிரிவினரோ தொழில் செய்பவர்களோ கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட பலசர கடைகள்லாம் மூடப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஏனென்றால் பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்கள் இந்த சிறு தொழில்களில் அவங்க வர்றதுனால இது போன்ற இந்த ஆன்லைன் வர்த்தகம் இது போன்ற மாற்றங்களால் இந்த பொருளாதார மந்த நிலை, வர்த்தக நெறிமுறைகள் மாற்றம், அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு முறை, இதனால் தமிழகத்தில் ஒரு பெரிய அளவுக்கு எதுவும் பொருளாதார ரீதியாகவோ வர்த்தக ரீதியாகவோ ஒரு பாதிப்போ வீழ்ச்சியோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? இல்லைன்னா அதை நம்ம தாங்க முடியுமா? உலகத்தில் நடந்திருக்கிற மிகப்பெரிய முக்கியமான மாற்றம் அல்லது ஆபத்து என்பது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது என்று நான் நினைக்கிறேன். யாரும் எதிர்பார்த்த அளவிற்கு அமெரிக்காவிற்கே சிரமம் தரக்கூடிய, அமெரிக்காவுடைய நேச நாடுகள் விரோத நாடுகள் என்று வேறுபாடு பார்க்காமல் அனைத்து நாடுகளையும் பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தி, கவலையில் ஆழ்த்தி, சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அவருடைய அதிரடி முடிவுகள் மிக பெரும் பிரச்சனையாக இருக்கின்றன. அந்த விதத்தில் அவர் செய்யக்கூடிய, இந்தியாவிற்கு செய்யக்கூடிய பாதகங்களை மிக விரைவாக நம்முடைய பிரதமரும் குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போன்றோரும் உடனடியாக அதன் மீது நடவடிக்கைகள் எடுத்து முதல் 4வது பிரதமராக சந்திக்கிற பிரதமராக போய் அமெரிக்க அதிபரை சந்தித்து அவரை கொஞ்சம் ஆற்றுப்படுத்தி இந்தியாவின் மீது அதிக பாதிப்பு வராமல் செய்துவிட்டார்கள். இந்தியாவிலிருந்து அங்கு வந்து சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பலாம், உங்களிடமிருந்து நாங்கள் கச்சா எண்ணெய் வாங்கி கொள்கிறோம், நீங்கள் மற்றவற்றையும் ஏற்றுமதி செய்யலாம், நீங்கள் நிகரமாக எங்களிடம் வியாபாரத்தில் ஒரு நெகட்டிவாக இருக்க அவசியமில்லை என்பது போன்றெல்லாம் சாந்தப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த விதத்தில் இந்தியா உலகம் மொத்தமும் பாதிக்கப்பட்டாலும் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளால் பெரிய அளவில் பாதிக்கப்படாது என்பது ஒன்று. அடுத்தது, அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையால் உலகம் மொத்தமுமே ஒரு பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும். அது பெருமந்தமாக மாறுமா என்பதை இப்பொழுதே சொல்லிவிட முடியாது. ஆனால் மாறாது என்று உறுதியாக சொல்ல முடியாதபடி தான் அவருடைய தினசரி அறிவிப்புகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகம் மொத்தமுமே ஒரு 2 அடி கீழே இறங்குகிற போது இந்தியா மட்டும் ஒரு தனித்தீவாக இருப்பது சிரமம். நம்முடைய இரக்கம் குறைவாக இருக்கலாம். அதிலும் குறைப்பாக தமிழகம் அதனுடைய மொத்த இந்தியாவிலிருந்து வெளியேறுகிற சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டில் 33% தமிழகத்திலிருந்து தான் போகிறது. இப்பொழுதே பங்குச்சந்தையில் நீங்கள் கவனித்திருக்கலாம், இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி போன்ற பல்வேறு தகவல் தொழில்நுட்ப மிகச்சிறந்த நிறுவனங்களுடைய விலைகள் தொடர்ந்து இறங்கி கொண்டிருக்கின்றன. ஆக தமிழ்நாட்டிலிருந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ஓரளவிற்கு அமெரிக்க அதிபரின் இந்த முடிவுகளால் பாதிக்கப்படலாம். ஆனால் தமிழகம் சர்வீஸ் 53%, மேனுஃபேக்சரிங் 33%, விவசாயம் என்று பல்வேறு விதங்களிலும் உள்நாட்டு தேவைகளுக்கே ஒரு அளவிற்கு பங்களிப்பு செய்கிற ஒரு பொருளாதாரமாக இருப்பதனால் இது ஒரு 1-2% நம்மை பாதிக்கலாமே தவிர பெரிய அளவில் இப்போதைக்கு பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். நிதிநிலை அறிக்கையில் நிறைவாக நான் உங்களிடம் கேட்கக்கூடியது, சாமானிய மக்களுக்கு இந்த பொதுவாக ஒரு மாநில அரசின் அந்த பட்ஜெட் வந்து நேரடியான தாக்கத்தை, அந்த இலவச திட்டங்களை தவிர மற்ற திட்டங்கள் பெரிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. இந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த வெறும் இந்த இலவசங்கள் மற்றும் அரசின் திட்டங்களால் மட்டுமே இந்த வறுமையை ஒழித்து விட முடியுமா? ஏனென்றால் நீங்கள் சிக்கனம், சேமிப்பு, முதலீடு, அல்ல பணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஒரு 40க்கும் மேற்பட்ட நூல்களை தனிநபர் சேமிப்பு, வருமானம், பொருளாதார வளர்ச்சிக்கு. ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தில் அந்த மக்களின் அந்த வறுமையை முழுமையாக நீக்குவது என்பது வந்து இன்னும் ஒரு சாத்தியமில்லாத சூழ்நிலை. 100 நாள் வேலை திட்டம், 20 கிலோ இலவச அரிசி,
ஆகியவையெல்லாம் வழங்கியும், இது தவிர நீங்கள் சொன்ன மாதிரி இலவச பேருந்து பயணம் உள்ளிட்டவை கொடுத்தும் கூட அந்த முழுமையான வறுமை ஒழிப்புங்கிறது எப்போது சாத்தியமாகும் சார்? உங்களுக்கு ஒரு தகவல், என்னுடைய புத்தகங்களோட எண்ணிக்கை 90ஐ தொட்டு விட்டது. 90க்கும் அதிகமான புத்தகங்கள் இந்த புத்தக காட்சியோடு. வறுமை ஒழிப்பு என்பது 2 விதங்களாக செய்யலாம். ஒன்று, நேரடியாக மக்களுக்கு வேலைகளை உருவாக்கி கொடுத்து அவர்களுக்கு வேலை கொடுப்பது. இரண்டாவது, மக்களுக்கு அவர்கள் வேலை தேடிக்கொள்ளுகிற திறனை கொடுப்பது, தொழில் ஆரம்பிக்கிற திறனை கொடுப்பது. அநேகமாக நம்முடைய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் செய்து கொண்டிருப்பது கல்வி கொடுப்பது, கல்வி நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்கள் உணவுக்கு, இருப்பிடத்திற்கு உதவி செய்வது, அவர்கள் போக்குவரத்துக்கு சாலை உதவி செய்வது போன்ற மறைமுக திட்டங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பட்ஜெட்டில் கூட 9 புதிய தொழிற்சாலைகள், 3 புதிய ஜவுளி பூங்கா, தொழில் பூங்காக்கள், சிப்காட் போன்றவற்றை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பட்ஜெட்டினுடைய தொகை மிகப்பெரிய அளவில் இருக்கிற போது, நீங்கள் சொல்வது போல ரெவென்யூ எக்ஸஸ் வருகிற போது, நமக்கு வருகிற வருமானத்தை விட செலவு குறைவாக இருக்கிற பொழுது, நம்மால் கடனும் வாங்கி மேற்கொண்டு பெரிய கட்டுமானங்களை செய்து அனைவருக்கும் நேரடியாக வேலைவாய்ப்புகளை கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது பேசிய போது கூட உதயச்சந்திரன் அவர்கள் கூறியது, நாம் இப்பொழுது செமிகண்டக்டர் போன்ற, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற ஹை டெக்னாலஜி பார்க்கிற அதே நேரத்தில் அதிக வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி போன்றவற்றும், ஜவுளி ஆலைகள் போன்றவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கட்டுமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதனால இவற்றை எல்லாம் நாம் ஒரு தாளில் எழுதி பார்ப்பது போல இவற்றை எல்லாம் ஒரு ஜிக்ஸா பசிலை கையால் சரி செய்து விட முடியாது. இது ஒரு டைனமிக்காக மக்கள் அவருடைய விருப்பம், அவர்கள் மீது திணிக்கப்படக்கூடாத ஒன்று, அவர்களுக்கு விருப்பமான ஒன்று என்பது போன்று பலவற்றோடு இணைந்து போகிற ஒன்றில் நாம் இப்போ போகிற வளர்ச்சி நல்ல வளர்ச்சி, இன்னும் வேகம் எடுக்கலாம் என்பது இருந்தாலும் கூட இப்போ போவது ஒன்று மோசமில்லை என்று நான் நினைக்கிறேன். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.